குருஸ்தலம் ஜோதிட நிலையம், உங்கள் ஜோதிடர் விகிநாராயணன். இன்னைக்கு நம்ம உங்களுடைய வயதை வைத்து புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் ஜோதிட முறையை சொல்ல லைவ்ல உங்களுக்காக வந்திருக்கிறேன். லைவ் ப்ரோக்ராம் நிறைய நேயர்கள் விரும்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டியாவது இலவசமா பண்ணுங்க, ஒரு வாட்டியாவது இலவசமா பண்ணுங்கன்னு சொல்லி நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இன்று நம்ம நேரலையில மட்டும் இலவசம். நீங்க நேரலையில இப்ப தொடர்பு கொள்ளும் போது பேசுனீங்கன்னா நேரலையில மட்டும் இலவசம். மற்ற நேரங்களில் நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுது கூகுள் பேல பணம் போட்டுட்டு நீங்க லைன்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கேள்விகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு, முறையான தீர்வு அளிக்கப்படும். நம்மளுடைய ஜோதிட நிலையம் பாத்தீங்கன்னா வடபழனியில வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் பக்கத்துல அருணா காலனி எதிரே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் என்கின்ற பெயரில் இயங்கி வருகிறது. குருஸ்தலம் ஜோதிட நிலையம். அதாவது இப்ப இந்த வயசை வச்சு எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புஷ்ப பிரசன்ன அடிப்படையில தான். உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய பெயர் என்ன, உங்கள் மனசுல இருக்கக்கூடிய 2 எண்கள் நம்பர் நீங்க சொல்லணும். அதை வச்சு இங்க பூவு எலுமிச்சை பழத்தையும் வச்சு உங்களுக்கு பலன் வழங்கப்படும். இந்த பலனை அடிப்படையா வச்சு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க தற்காலிகமாக என்ன பிரச்சனையில இருக்கீங்க அப்படிங்கிறத அது ஒரு நிலக்கண் அடி மாதிரி காட்டும். அதே மாதிரி உங்களுடைய என்ன பிரச்சனையில வர்றீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னாலும் அதற்கு தகுந்தா போல உங்களுக்கு ஒரு நல்ல வழிமுறை காட்டி அந்த பிரச்சனையில இருந்து வெளியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதுதான். நேரலையில் மட்டும் இலவசம். நேயர்களுடைய விருப்பத்திற்காக இன்று நேரலையில் உங்களுக்காக மீண்டும் இலவசமாக இன்றைக்கு வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது நம்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பொதுவா ஜாதக அடிப்படையில மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையான பிரச்சனைகள் தான். பொருளாதாரத்துல ஒரு மனிதன் பின்தங்கும் போது மனசுல ஒரு விதமான பயம், கலக்கம் வந்துடும். அப்ப இந்த பொருளாதார அடிப்படையில் மந்தமான ஒரு சூழ்நிலை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல யாருகிட்டையாவது நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கடன் நம்மளுடைய ஆசைக்கு இணங்க தான் நம்ம கடன் வாங்குறோம். அப்ப அந்த கடன் ஒரு மனிதன் கடன் படும் பொழுது அந்த கடனை அடைப்பதற்காக மீண்டும் 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 கடனுக்கு மேல கடன் வாங்கி வாங்கி இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப முன்னோர்கள் சொல்லி வச்ச பழமொழிக்கு ஏற்ப அந்த கடன் பட்ட நெஞ்சு படுற பாடு இருக்கே, ஒரு வேளை சாப்பாடு கூட அவங்களால நிம்மதியா சாப்பிட முடியாது. யார் எப்போ வருவாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்களா, இப்படின்னு ஒரு பயந்துகிட்டே வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலையத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இன்னைக்கு கடன் கொடுக்கறதுக்கு லைன் கட்டி நிக்கிறாங்க. நீங்க பொது வழியில நடந்து போனீங்கன்னாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்க பொது வழியில போனீங்கன்னா அங்க கூடாரம் போட்டுக்கிட்டு உங்களுக்கு டெபிட் கார்டு வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, என்ன லோனு வேணும், எப்படியாவது அவர்களுடைய இலக்கு உங்களை கடன்காரனாக ஆக்குவது. அப்ப அந்த கடன்காரனாக ஆக்குவதால என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டார்ச்சர்ல இந்த கடன் பட்டவங்க ஏதாவது ஒரு ரூபத்துல ப்ராப்பர்ட்டியை வித்தோ அல்லது இருக்கிற நகைகளை கொடுத்தோ அந்த கடன் அடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சராசரி மனிதன், அதாவது மிடில் பீப்புள், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்ப தலைவன் அவமானங்கள், துக்கங்களை தாங்கிக்கிட மாட்டான். அப்போ இந்த மிடில் பீப்புள்களுடைய வாழ்க்கையை குறிவைத்துதான் இன்று பெரிய பொருளாதாரமே இயங்கி வருகிறது. இந்த நடுத்தர வர்க்க மக்களுக்கு மேலவையும் போக முடியாது, கீழையும் வர முடியாது, நடுவுல இருந்து தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய விஷயங்களையும் அவங்களால முடியாது. அப்போ அந்த வாழ்க்கை நகர்வுகளை நகர்த்துவதற்கு, அன்றாட சௌரியங்களை அவர்கள் அனுபவிப்பதற்கு, அதாவது பணக்காரனை போன்ற தோற்றத்தோடு வாழ வேண்டும், ஏழையாகவும் தெரியக்கூடாது, அதே சமயத்தில் பணமும் குறைவாக செலவழிக்க வேண்டும், முடிந்தால் ஓரளவுக்கு அடைக்கக்கூடிய அளவுக்கு கடன் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொருத்தரும் கடன் வாங்குறாங்க. ஆனாலும் சமய சந்தர்ப்பங்கள்ல வீடு வாங்குறீங்களா, கார் வாங்குறீங்களா, நகை வாங்குறீங்களா, சீட்டு போடுறீங்களா, இப்படிங்கிற அடிப்படையில ஆசைகளை தூண்டி ஏதாவது நம்ம மாசம் மாசம் இவ்வளவு வாடகை கொடுக்குறோம், ஒரு சொந்த வீடு அமைஞ்சிட்டா நமக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு ஆசையில ஏதாவது ஒரு லோனை போட்டு வீடை வாங்குறாங்க. அதன் பிறகு லோனு அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருது. எவ்வளோ கட்டினாலும் கடன் அடைஞ்ச பாடில்லை. அப்போ இந்த கடன் பிரச்சனையால் இன்று தவித்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். அப்படி கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சரியான ஒரு விடுதலை, ஒரு சரியான வழிமுறை, எப்படி இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம்,
சரி தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, இனி அதை பேசி பிரயோஜனம் இல்லை, அடுத்தால என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அதுல இருந்து விலகிக் கொள்வதற்கு. அதாவது ஒரு குளத்துல தண்ணி இருக்குது, தண்ணி தாகமா இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்காக போறோம். அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய முதல்ல நம்மளுடைய கையை கடிச்சிருச்சுங்கிறதுக்காக அந்த முதலையை அப்படியே கையை விட்டு தூக்கிடலாம்னு நினைக்கிறத விட, கடிச்ச வரைக்கும் போதும், இவ்வளவாவது போச்ச, மீதியாவது மிச்சம் வந்துச்சேன்னு நினைச்சிட்டு வந்துட்டோம்னா உயிர் மிஞ்சும். அதுக்கு மேல நம்ம போராடும் போது என்ன ஆயிடுதுன்னா, உயிரும் போய் உடலும் போய் நிசப்தம் ஆயிடுது. அப்போ அந்த மாதிரிதான் இன்னைக்கு கடன் பட்டவங்களுடைய புலிவாலை பிடிச்ச கதைன்னு அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்ச மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு வகைகள்ல கடன் அடிப்படையில அந்த சுழற்சியில நம்ம சிக்கி தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த கடன் பட்டவங்களுக்கு சரியான பரிகார ஸ்தலம் என்ன, அது அவங்க அந்த நேரத்துல வைக்கக்கூடிய பிரசன்ன உத்தரவை வைத்து அவர்களுக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளும் போது நான் உங்கள்கிட்ட 2 நம்பர் கேட்கிறேன், 2 தடவை நம்பர் கேட்பேன், 1ல இருந்து 12 வரைக்கும். இது ராசி அடிப்படையில் உள்ள ஒரு கட்டம். அப்போ அதை நம்ம தீர்மானமா வச்சு அதை சொல்லும் பொழுது உங்களுடைய வயது முக்கியம். அந்த வயதுக்கு தகுந்தாற் போலதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும். வயதை நம்ம ஏன் கேட்கிறோம்? வயதுக்கு தகுந்த பிரச்சனை தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். அந்த வயதை தாண்டியோ வயதை குறைத்தோ அதுக்கு உண்டான காலகட்டங்கள்ல அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்காது. ஒரு 5 வயசு பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அதுதான் இருக்கும். ஒரு 10 வயசு பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அதுதான் இருக்கும். ஒரு 40 வயசு பெரியவருக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அதுதான் இருக்கும். அப்போ வயதுக்கு ஏற்ற பிரச்சனைகள் தான் ஒரு மனிதனை தேடி வரும். அப்போ உங்களுடைய வயது, நம்பர், இந்த இரண்டும் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை புட்டு வச்சிடலாம். இப்ப இந்த பிரச்சனையில இருக்கீங்க, இந்த சூழ்நிலையில இருக்கீங்க, இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது நடக்கும், இது நடக்காது, எது நடக்கும் அப்படிங்கிற, எது சீக்கிரமாக நடக்கும், எதை நோக்கி நீங்க பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற வழிமுறையை காட்டியாச்சுன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஈஸியா நீங்க உங்களை வழி நடத்தி போறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு விஷயத்த நம்பலாமா வேண்டாமா, அது பின்னாடி போலாமா வேண்டாமா, ஒரு தொழிலை தொடங்கலாமா வேண்டாமா, உங்க தொழில் இருக்குது, தொழிலை தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகையால் நேயர்களே, நேரலையில் உங்களுக்காக, உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, உங்களுக்கு பதிலளிப்பதற்காக உங்கள் ஜோதிடர் விகி நாராயணன் நேரலையில் இன்று நேரலையில் மட்டும் இலவசமாக மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பண்றோம். விருப்பமுள்ள நேயர்கள் சீக்கிரமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளலாம், பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தெரிந்து கொள்ளலாம். நீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வை தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கும் போது உங்களுடைய பணிச்சுமை குறையும். பிரச்சனையோட பயணிக்கும் போது ஒரு மனிதனுக்கு மூளைச்சோர்வும் அடையுது, உடல் சோர்வும் அடையுது. மூளைச்சோர்வு அடையும் போது ஒரு மனிதன் சிந்திக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறான். உடல் சோர்வு அடையும் பொழுது உழைப்பதற்கு தயாரில்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆக மொத்தத்தில் அவன் ஒரு இயக்கமில்லாத ஒரு பாறையை போன்று ஆகிவிடுகிறது. ஆகையால் இந்த மனசை சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி செல்வதற்காக ஒரு சின்ன ஒரு டானிக் மாதிரி, ஒரு ராமருக்கு எப்படி ஒரு அணில் உதவிச்சோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் உங்க ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு நிமிஷமா இருந்தாலும் ஒரு ஜோதிடர் மூலியமாக சூழ்நிலைகள் மாறிச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குதுங்க. ஹலோ, ஒரு போன் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு. அப்போ நேரலையில மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது உங்களுடைய வயது 1ல இருந்து 12க்குள்ள நம்பர் 2 தடவை நம்பரை சொல்லணும், உங்களுக்கு உடனே பதில் அளிக்கப்படும். வரக்கூடிய நேயர்கள் தொடர்பு கொண்டு வரலாம். இப்ப ஜாதக அடிப்படையில இது கடன் பிரச்சனைய ஒரு விஷயத்த பார்த்தோம். அடுத்து ஒரு டீனேஜ், ஒரு 18 வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அவர்களுடைய உயர்கல்வியை பற்றியதான கேள்விகள். இந்த உயர்கல்வியை பொறுத்து அவர்களுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்பதை, அந்த உயர்கல்விக்கு அவங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சுதான் பிற்காலங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த கல்வி நிலையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். என்ன பாடம் எடுத்து நம்ம படிச்சா நம்மளுடைய ஜாதகத்துக்கேற்ப, நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு அது பொருத்தமானதாக இருக்குமா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் படித்து முடிச்சு ட்ரைனிங்கை முடிச்சுட்டு எங்கு வேலைக்கு போகலாம், என்ன வேலைக்கு போகலாம், எந்த திசையை நோக்கி போகலாம், உள்நாட்டுல வசிக்கலாமா, வெளிநாட்டுல போய் வாழலாமா, அல்லது வெளி மாநிலம் போலாமா, அல்லது சொந்த ஊர்லயே ஏதாவது பிசினஸ் தொடங்கலாமா, இப்படி என்கின்ற ஒரு பல வகையான எண்ணங்கள் இருக்கும். இதை தொடக்கூடியவங்க பாத்தீங்கன்னா
ஒரு 25 வயசுக்கு அப்பாற்பட்டு ஒரு 35 வயசுக்கு உள்ள இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க சிந்திப்பாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒரு நேர்த்தியான ஒரு இடத்துல போய் உட்காரும். அப்பதான் நம்ம ஒரு நல்ல இடத்துல பயணிச்சிருக்கோம், நல்லதா கைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாளைக்கு நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல ஒரு மனிதன் முக்கியமான காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு ஒரு பெரிய தூணாக செயல்படுகிறது. ஆகையால் முக்கியமான காலகட்டங்களில் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. சுரேஷ். உங்களுடைய வயசு? 60 சார். எத்தனைங்க? 60. 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 7 சார். 7. 1ல இருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க சார். 6 சார். 6. ஐயா, இப்போ உங்களுடைய பிரச்சனை பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல பணம் வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பணம் வருமா வராதா, அது இடம் சார்ந்து லோன் சார்ந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கு. உண்மைதானங்க? இது எப்போ நடக்கும், எனக்கு நடக்குமா நடக்காதா, இது வில்லங்கத்துல போய் முடியுமா, என்னை ஏமாத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம், அச்ச உணர்வோட இருக்கீங்க. இந்த நிலை எப்போது உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல இந்த தை மாசத்தோட உங்களுடைய பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது. இதனால் வரைக்கும் இழுத்து 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 உங்களை ஒரு வழி ஆயிருக்கும், மனவேதனையில இருந்திருப்பீங்க. இதுல இருந்து நம்ம ரிலீஸ் ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலைமை மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ளேயும் உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலைகள்லாம் நிறைய அனுபவிச்சிட்டீங்க. இனிமேல் அந்த சூழ்நிலை இல்ல. வரக்கூடிய தை மாசத்தோட உங்களுடைய பிரச்சனை முடிவாக போறது. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனை விலகி உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்துடும். இடம் மாற்றமும் காட்டுதுங்க. இடம் மாற்றமும் காட்டுது. அதனால இடம் மாறி இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். ஆமா, அதனால தைரியமா இருங்க. இனி உங்களுக்கு வெற்றி தான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். சரி சரி. ஐயா இருக்காரு. ஐயா கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. நான் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஓகே, நீங்க பண்ணுங்க. நேயர்களே, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சப்ஜெக்ட் அவர் என்ன சூழ்நிலையில இருக்காருங்கிறத நம்ம தெளிவா சொல்ல முடியுது. வயசுக்கு தகுந்தாற் போல் பிரச்சனை ஒரு மனிதன் சந்திக்கிறான். வயதிற்கு தகுந்த, அதாவது எல்லா மனிதனுக்கும், அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு வேற ரூபத்துல பிரச்சனை இருக்கும், பணம் இல்லாதவங்களுக்கு பணமே பிரச்சனை. இப்படி ஏதேனும் ஒரு ரூபத்துல மனிதன் பிரச்சனையோட சிக்கி தவிச்சுதான் பயணிச்சாகணும். அது மனிதனுடைய தலையெழுத்தே அதுதான். யாராவது நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது அம்பானியை கூப்பிட்டு கேட்டாலும் அதான் சொல்லுவாரு, அன்றாட வேலை பார்க்கறவனை கூப்பிட்டு கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. ஏனென்றால் மனித மனம் இருப்பதை வைத்து நிறைவோடு வாழ்வதற்கு தயாராக இல்லை. இன்னும் வேணும் 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 வேணும்னு ஓடும் போது அந்த துன்பம் நம்மை துரத்தத்தான் செய்யும். அந்த துன்பத்துக்குள்ள நம்ம சிக்கிதான் ஆகணும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு நினைக்கும் போது அதுல உள்ள தீமைகளையும் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். மேல தேன் கூட அழகா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ருசியா தான் இருக்கும், எடுக்கணுங்கிற ஆசை இருக்கும். அதை எடுக்க போகும்போது குழவி கொட்டுதா, அந்த வலியை நம்ம தாங்கிறதுக்கு தயாராக இருந்தால்தான் தேனை சுவைக்க முடியும். வலி இல்லாமல் தேன் இல்லை. நீங்க கடையில வாங்கன்னா அதுக்கு உண்டான காசு கொடுத்தாதான் கடையில போய் வாங்கி சாப்பிட முடியும். அப்ப அதுக்கும் உழைச்சாதான் முடியும். இப்படி உங்களுடைய ஹலோ ஹலோ ஆமா ஆமா நேரலையில தான் உட்காந்துருக்கோம். சொல்லுங்க. என் குழந்தையோட பயிற்சிமா அவங்க கேட்கணும். போட்டு பாத்தீங்கல்ல? சொல்லுங்க. 1ல இருந்து 12 குழந்தைக்கு 1ல இருந்து 6 1ல இருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் 7. 7ஆ? இந்த குழந்தைக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை சம்பந்தமான கேள்வி. ஆமா சார். உடல்நிலை அவளுக்கு சீக்கிரமே சரியாயிரும். வெள்ளிக்கிழமை சிவனை வழிபாடு செய்து திருநீர் அபிஷேகம் செஞ்சா சிறப்பா இருக்கும். சரிங்க சார். சரியா?
அப்புறம் அவன் படிப்பு எப்படி இருக்கும்னு கேட்கணும் சார் உங்களுக்கு. படிப்பு சிறப்பா இருக்கும். படிப்பு நல்லா படிப்பா. படிக்கும் போது அவளுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகுது, அதை மட்டும் மாத்திக்கணும். சரிங்க சார். எப்படி சார் அவருக்கு படிப்பு டைவர்ட் பண்ணி எப்படி மாத்துறது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சரஸ்வதி கோயில் கும்பகோணம் பக்கத்துல இருக்குது. அதுங்க திங்கட்கிழமை சரஸ்வதி கோயிலுக்கு போய் தேன் அபிஷேகம் பண்ணணும். சரிங்க சார். அங்க போய் பண்ணியாச்சுன்னா படிப்பு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அமைப்புக்கு அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கு எப்படி சார் இருக்கும்? சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா வருவாங்க. சீக்கிரம் வீடு வாகன யோகம் எல்லாம் வரப்போகுது. ரொம்ப அருமையா இருக்கு. பிள்ளைக்கு உடல்நிலையை மட்டும் கவனமா பாத்துக்கணும். அவங்க அம்மாவும் அப்பாவும் பிரிச்சு இருக்கிறாங்க. இப்போ சீக்கிரம் எப்ப சேருவாங்க? ஒற்றுமையா இருப்பாங்க. 2025 சேர்ந்துருவாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. சரி நேயர்களே, மக்களுடைய ஒவ்வொரு விதமான கேள்விகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள். சீக்கிரமே எல்லாருக்கும் எல்லாமே சீக்கிரம் நடக்கணுங்கிற ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாமே சீக்கிரம் நடந்துட்டா, கடமை சீக்கிரம் முடிஞ்சாச்சுன்னா அப்போ பூமியில என்ன நமக்கு வாழ்றதுக்கு என்ன இருக்கு மிச்சம்? அப்போ உங்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு மெதுவாக நகர்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உலகம் அழகாக இருக்கும். ஆனா அதை நம்ம ரசிக்கிறது இல்லை, அனுபவிக்கிறது இல்லை. அதனால மக்கள் எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் முடிச்சிடணும் நினைச்சா அடுத்து புதுசு வந்துகிட்டே தான் இருக்கும். இது மனித வாழ்க்கையோட இயல்பு. ஒன்னொன்னு டிராவல் பண்ண வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதை நோக்கிதான் நம்ம பயணிச்சே ஆகணும். அதனால ஓரளவுக்கு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம மனநிலையும் மாத்திக்கிட்டு அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மெதுவான வாழ்க்கை நகர்வுகளை நோக்கி நகர ஆரம்பிச்சா துன்பம் இல்லாத வாழ்வை மனிதர்கள் அடைய முடியும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கடன் விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இதுல நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் வருது. அப்போ கடனுக்கும் நோய்க்கும் 6ஆம் அதிபதி கிரகங்களே காரணமாக அமைகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ, எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கிறாரோ, அவருடைய லக்னத்துக்கு 6இல் நின்ற கிரகங்களுடைய தன்மை, காரகத்துவம் இவற்றை வைத்தே ஒரு மனிதனுக்கு நோய் சூழ்நிலைகள் குறிப்பிடப்படுகிறது. அப்படி இந்த புஷ்ப பிரசன்னத்தில் நீங்க இப்போ என்ன இதுல வைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்க சுய ஜாதகத்திலும் இந்த புஷ்ப பிரசன்னத்திலும் வரக்கூடிய ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். இப்ப இதுல வரக்கூடிய நோய்வாய்ப்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க இப்ப கரண்ட்ல அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நோய், கடன், எதிரி, போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு 6ஆம் பாவகமே காரணமாக அமைகிறது. அப்போ 6ஆம் பாவகம் என்பது வெற்றியை எதிர்கொள்ளக்கூடிய. ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. அர்ஜுன், உங்களுடைய வயசு சொல்லுங்க. வயசு 28ங்களா? 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7. 1ல இருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. என்னங்க? 5. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அசோகா? அஜிதா? அஜித். இப்போ உங்களுடைய பிரசன்ன கணக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை சார்ந்த கேள்வியும் வேலை சார்ந்த கேள்வியும் ஒரு வரவு, அதாவது ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு வரணும், அது எந்த துறையில இருந்து வரணுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த கேள்வியில ஒரு பிரச்சனையை சந்தித்த பிறகுதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை சரியாக அமையும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. 3வது நபர்களால உங்களுடைய திருமண வாழ்க்கை பிரச்சனைக்கு உண்டாகும். யாராச்சும் 3வது நபர்கள் தலையிடுறதன் மூலியமாக ஒண்ணு திருமண வாழ்க்கை தள்ளி போகலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் நீங்க இருந்தீங்கன்னா அதுல உங்க கணவன் மனைவி கிடையாது பிரச்சனைகளை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சம்பந்தம் இல்லாம ஹலோ திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். திருமணம் தள்ளி போக தாமதமாகலாம், அல்லது திருமண வாழ்க்கையில யாராவது குறுக்கிடக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதே மாதிரியான திசைகள்ல இருந்து பொண்ணு அமையும், எப்பொழுது அமையும், எந்த காலகட்டங்களில் திருமணம் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025 சித்திரை மாசத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும்.
உங்களுக்கு வடக்கு திசையில இருந்து பெண் அமையும். வேலை செய்யக்கூடிய பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அவங்களுக்கு நீங்க அடிபணிஞ்சுதான் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இதுக்கெல்லாம் நீங்க முதல்ல மனசை தயார்படுத்திக்கணும். அவங்களுடைய ஆளுமை தான் இருக்கும், உங்களுடைய ஆளுமை இருக்காது. அந்த மாதிரிதான் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு இடமாற்றமும் காத்திருக்குது வேலை சம்பந்தமா. அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நாள் ஆச்சுங்க? அப்போ ஓகே, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கரெக்டா தான் இருக்கு. அப்ப அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க, அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க, நல்லா இருக்குங்க. ஒரு வாகனம் ஏதாவது எடுத்தீங்களா சமீபத்துல? பைக்கு, கார் ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு வாகன யோகம் இருக்கு. ஒரு வாகனம் ஒண்ணு தை மாசம் இறக்குறதுக்கான வாய்ப்பு வருதுங்க. சரிங்களா? எதுங்க நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்குது. என்னோட ஜாப் இல்ல கெரியர் வேற ஏதாவது பிசினஸ் அந்த மாதிரி ஏதாவது. உங்களுக்கு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கள் நீங்க பண்ணலாம். ஒண்ணு வெளிநாட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சார்ந்த தொழில் எடுத்து பண்ணலாம். அது சம்பந்தமா நீங்க அந்த ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணலாம், நல்லா இருக்கு. நீங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணீங்களா பண்ணலையா? கண்டிப்பா பண்ணிருப்பீங்களா? ஃபாரினுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? உங்களுக்கு வெளிநாட்டு வேலை உறுதியா உண்டு, தைரியமா இருங்க. வெளிநாட்டு வேலை உறுதியா 100% உண்டு. சரியா? ஓகேங்க. அதாவது ஒரு நேயர்கள் ஒரு கேள்வி மீறினால் 2 கேள்வி கேளுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கும் நம்ம வழி விடணும். நிறைய நேயர்கள் தொடர்பு கொள்றதுக்காக வருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வழி விட்டாதான் அவங்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்தடுத்து ஒரு 10-15 பேருக்கு நம்ம சொல்ல ஒரு திருப்தி இருக்கும். அதனால ஒரு கேள்வி 2 கேள்வியை கேட்டுட்டு விட்டுருங்க. அதாவது நேயர்களே, இப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி அந்த தம்பி கேட்டாரு, திருமண வாழ்க்கையை பத்தி கேட்டிருக்கிறாரு. ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரிங்க, உங்க பேரு? பேர் ஆகாஷ். வயசுங்க? வயசு 27. 27. 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. 1ல இருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 10. தம்பி, நீங்க இப்போ வேலை நிமித்தமா இடம் மாறதுக்கான அமைப்பு காட்டுதுங்க. சரிங்க ஐயா. இப்ப ஏற்கனவே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா கம்பெனில? இல்லைங்க ஐயா, நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். என்னங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. அந்த தொழில இடம் மாற்றி செய்யறதுக்கான வாய்ப்பு வருதுங்க. அப்படி ஏதாவது திங்க் பண்றீங்களா மாத்துறதுக்கு? ஆமாங்க ஐயா. கண்டிப்பா மாத்திடுவீங்க. தை மாசத்துல இருந்து அது ஒர்க் அவுட் ஆயிடும். சரிங்க ஐயா. இப்போ தொழில செய்யலாமா இல்ல வேலைக்கு போகலாமா? இது ஒரு நியாயமான கேள்விதான். நீங்க தொழில் செய்யலாமே. அப்படிங்களா? நீங்க இருக்கிற இடம் சரியில்லை. இப்ப இருக்கிற இடம் சரியில்லை. எதிரிகளுடைய தொந்தரவு இதெல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்து வேற இடத்துல புது விதமான ஒரு இடத்துல தொழில் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது. சரி, சரிங்க, நல்லது, சிறப்பா இருக்கு. சரிங்கய்யா. சரிங்களா? கடன் பிரச்சனை நிறைய இருக்கு. கடன் உங்களுக்கு ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தாலும் மறுபடியும் ஆமாங்க ஐயா, அது வந்துரும். அதுல இருந்து இப்ப கடன் தீந்துரும். சரிங்க ஐயா, நல்லது. சரிங்களா? சரி, சரிங்க, நல்லது, நல்லது. ஓகே. ஹலோ, வணக்கம். அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. ஹலோ, வணக்கங்க. வணக்கம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. நான் சொல்லுங்க. அது ஒரு கடன் பிரச்சனை ஐயா, இப்போ 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1ல இருந்து 12க்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 6. உங்க வயசு சொல்லுங்க. 52.
உங்க பில்டிங் ஏதாச்சும் பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கியிருக்கீங்களா? இல்ல இல்ல எதுவுமே வாங்கல சார். ஏதாவது சொந்த இடங்கள் இருக்குதுங்களா உங்களுக்கு? இருக்கு காப்பூர்ல இருக்கு சார். ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்தை ஏதாவது பண்ணி தான் நீங்க கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுதுங்க. அதுங்களா? ஆமா, இடத்தை வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இந்த கடனை கொடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா லோன் போட்டு தொழில் பண்ற மாதிரி காட்டுது. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் வேலை பண்றேன், பால் வியாபாரம் பண்றேன் நாவின்ல. நீங்க ஏதாவது அதை பண்ணிட்டு சொந்தமா பார்லர் இந்த ஆவின் பூத்து மாதிரி எடுத்து கூட நடத்தலாம். சரிங்க சார். சுய தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருதுங்க ஏஜென்சி சம்பந்தமா. இப்போ பார்லர் ஆவின் பார்லர் கூட ஏஜென்சி சம்பந்தப்பட்டதுதான். சரிங்க சரிங்க சரிங்க. அது மாதிரி ஏதாவது ஏஜென்சி எடுத்து நடத்துனீங்கன்னா சிறப்பா இருக்க. சரிங்க சார். வீடு கட்ட வீடு ஏதாவது கட்டுவேன்னா பிளாட் வாங்க. வீடு நீங்க கன்ஃபார்மா கட்டுவீங்க, ஆனா அது கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஆகணுங்க. 2 வருஷமா? 2 வருஷம் சின்ன தடை இருக்குது அதுல. சரிங்க சரிங்க சார். ஒரு 2 வருஷம் ஆகணும். இப்போ உங்க அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு காட்டுது. அம்மா இருக்காங்களா? இல்ல, எந்த 20 வருஷம் அம்மா இறந்து. சரி சரி சரி. அம்மாவுக்கு திதி ஒழுங்கா கொடுக்குறீங்களா? பண்ற மாசம் மாசம் பண்றோம் சார். மாசம் மாசம் இது பண்ணிக்கிறோம். ஒரு தடவையாவது ராமேஸ்வரம் போய் கொடுத்து பாத்தீங்களா? ராமேஸ்வரம் போல சார் நானு. ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு அம்மாவுக்கு போய் கொடுங்க. சரிங்க சரிங்க சார். அந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்குங்க. இது கடன் எப்பதான் சார் அடையாது? அதுதான் இங்கதான் இருக்கு பாயிண்ட். அம்மாவுக்கு கொடுக்கறதுலதான் கடன் அடையும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? கண்டிப்பா. நீங்க அதை செஞ்சு பாருங்க, அந்த வருஷமே உங்களுக்கு பாதி சுமை இறங்கிடும். சரிங்க சார். பெரிய பையன் சின்ன பையன் 2 பக்கம் இருக்கிறாங்க சார். அவங்க எப்படி சார் ஒரு நபர் ஒரு கேள்வி 2 கேள்விதான். அடுத்த நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அம்மா பண்ண கட்ட வந்து. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. ஹலோ வணக்கம் சார். நன்றி சார். அதாவது ஒரு நபர்கள் வந்து ஒரு கேள்வி நீங்க 2 கேள்வியோட நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழிவிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் கேட்கணுங்கிற ஆசை இருக்கும். சரி, நேரலையில ஃப்ரீயா சொல்றாங்க. சில பேர் வீட்டிலே முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களை இதுலயே பலன் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆசையில இருப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு இருப்பாங்க. தொழில் ரீதியா, ஏதாவது வீட்டு ரீதியா, குடும்ப ரீதியா ஏதாவது ஒரு மைண்ட்ல இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாத்தீங்களா? அதனால சொல்றேன், ஒரு கேள்வி 2 கேள்வியோட நிப்பாட்டிக்கோங்க. அப்பதான் அடுத்தவங்களுக்கு வழிவிட்ட மாதிரி இருக்கும். அதாவது இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கடன் பட்டவங்களுடைய குரலை பாத்தீங்களா? எவ்வளவு பதட்டமா, எவ்வளவு டென்ஷனா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒரு டென்ஷனா பதட்டமா இருக்காங்க பாத்தீங்களா? அதனால இந்த கடன் படுறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிங்க. அந்த லோனா இருந்தாலும் சரி, குடும்ப லோனா இருந்தாலும் சரி, வீட்டு லோனா இருந்தாலும் சரி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. வந்து பேர் முரளி. சரிங்க. வயசு 31. 31ங்களா? 1ல இருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4. இன்னொரு நம்பரு 7. 4 7. வயசு என்ன சொன்னீங்க? 31. ஆமாயா. உங்களுடைய கேள்வி வந்து குழந்தை சார்ந்த கேள்வி இருக்குதுங்க. குழந்தைகள் நலனை பத்தி, குழந்தைய பத்தியான கேள்வி ஏதாவது இருக்குதுங்களா உங்கள்ட்ட? இருக்கணும், கல்யாணம் ஆகலையா. உங்க வீட்டுல யாருக்காச்சும் குழந்தை இல்லாம இருக்குதா? உங்களுக்கு அக்கா, தங்கச்சி அல்லது அண்ணன்? ஆயிடுச்சு. அண்ணனுக்கு இருந்தது, பொண்ணு. அண்ணனுக்கு லேட்டா குழந்தை பிறந்துச்சா? ஆமாய்யா. குழந்தை சம்பந்தமான ஒரு இது இருக்குதுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, திருச்செந்தூர் இருக்கு இல்லையா? திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் வெள்ளிக்கிழமை போய் தங்கிட்டு வாங்க. திருமண தடை நீங்கிருங்க. ஏன்னா உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் புத்திர தோஷம் இருக்குதுனால அந்த புத்திர தோஷத்தினுடைய பாதிப்பு உங்களுடைய கல்யாணம் வந்து லேட் ஆகுது. திருச்செந்தூர்ல வெள்ளிக்கிழமை நைட்டு தங்கிட்டு சனிக்கிழமை நீங்க திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து ஒரு மாலை வாங்கி போட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அந்த தை மாசம் போங்க, ரொம்ப நல்லது. கண்டிப்பா உங்களுக்கு 2025ல உங்களுக்கு மேல சத்தம் தான். கவலையே பட வேண்டாம். சரிங்களா? தொழில் வந்து இப்போ பண்றது செட் ஆகுமாயா? தொழில் வந்து நீங்க ஏஜென்சி மாதிரி ஏதாவது எடுத்து நடத்தலாங்க. வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். அந்த உணவு பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து கடைக்கடையா போடுற மாதிரி ஏஜென்சி மாதிரி சிப்ஸ் பாக்கெட் இந்த மாதிரி இது போடுறது போடலாம்.
சரிங்கய்யா. பார்ட்னரா வேண்டாம், ஏன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. ஆமா ஐயா. அது பார்ட்னர் உங்களுக்கு செட்டே ஆகாது. சரிங்க. நண்பர்கள்ட்டே வேலைக்கு போக வேண்டாம். சரிங்க ஐயா. ஏமாற்றம் தான் மிச்சம். சரிங்களா? சரிங்க. தொழில் பண்றதுக்கு எல்லாருக்கும் அந்த அமைப்பு கிடைச்சிடாதுங்க. சுய தொழில் பண்றதுக்கான அந்த கிரக அமைப்பு இருக்கணும். அதே மாதிரி வேலை பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு தனி கிரகத்தினுடைய அமைப்பு இருக்கணும். வேலையாளுக்களா இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்பந்தப்படணும். சுய தொழில் செஞ்சு ஒருத்தன் முன்னுக்கு வரணும்னா 10ஆம் பாவம் வலுவா இருக்கணும். முதலீடு செஞ்சு சுய தொழில வெற்றி பெறணும் அப்படின்னாச்சுன்னா 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் வலுவா இருக்கணும். இப்படி ஜாதகத்தினுடைய கிரகத்துவம் அந்த காரகத்துவத்தை வச்சுதான் ஒரு மனிதன் வந்து தொழில மேலோங்கி வர முடியுமா, அல்லது தொழில ஜெயிப்பானா தோப்பானா, அல்லது முதலீடு இல்லாம தொழில் பண்ண முடியுமா. வெறும் வாய் ஜாலத்தால தொழில் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. மேடை மேடையா ஏறி பேசி அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர், இப்படிலாம் இருக்குது. வெறும் வாய் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜோதிடத்துறை கூட கிட்டத்தட்ட அது மாதிரிதான். அப்போ வாய் ஜாலத்தின் மூலியமாக பிழைக்கக்கூடியது. முதலீடு செய்து சில பேர் பாத்தீங்கன்னா கோடி கோடியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓனரையே பார்க்க முடியாது. கடை ஓனர் யாருன்னு கேட்டாங்க, வேலை பார்க்கறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவர் எந்த நாட்டுல இருக்காருன்னே தெரியாது. ஆனா எங்கேயோ இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய கடை நிர்வாகங்கள் பல கோடி பிசினஸ் அன்றாட நடந்துகிட்டே இருக்கும். அவங்க மேற்பார்வை மேற்பார்வை கூட பண்ண மாட்டாங்க. அதுக்கு கூட ஆள் வச்சிருப்பாங்க. அவங்க எப்பமாச்சும் ஒரு வாட்டி அவங்க காதுக்கு வரக்கூடிய செய்திகளை வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா வசதிகளும் இருக்கும், ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து காட் கிஃப்ட்னு தான் சொல்லணும். கடவுளுடைய அனுக்கிரகம் தான். அதே மாதிரி சில பேர் வந்து சொற்பமான ஒரு தொழில நிம்மதியா பண்ணிட்டு இருப்பாங்க. கடை சின்னதா இருக்கும், அவங்க ஒருத்தர் தான் ஓனரா இருப்பாங்க. அவர் ஒரு காலையில வருவாரு, மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருப்பாரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு போயிடுவாரு, நைட்டு வந்து கடையை திறப்பாரு, நைட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. இது மாதிரி சிம்பிளா ஒரு முதலீட்டை போட்டு நிம்மதியா வாழக்கூடிய நபர்களும் உண்டு. மனசை பொறுத்தும் ஜாதகத்தினுடைய நிலையை பொறுத்தும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் எந்த நிலையில வாழ்றான் அப்படிங்கிறது அவனுடைய மனநிலையை பொறுத்தது தான். அதே மாதிரி இந்த கடன், தொழிலுக்காக கடன் வாங்குறாங்க இல்லையா, எல்லாமே எடுத்த உடனே டாம் டீம்னு கடன் வாங்கிறாதீங்க. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்ம ஜாதகத்துக்கு கடன் வாங்கினா கட்ட முடியுமா? சில பேருடைய ஜாதகத்துல சுய முதலீடு கையில இருக்கும் போதே வேணுக்குன்னு கடன் வாங்குவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொந்தமா நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்குது. அப்போ கடன் கொடுக்கறவங்க தேடி வந்து கடன் கொடுக்கறாங்க. அப்போ வரும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கை நீட்டுறாரு, வாங்குறாரு. இவர் கடன் வாங்கின அந்த சமயத்துல தொழில் சரியுது. தொழில் சரியும் போது அவரால் அந்த கடனை கட்ட முடியல. அந்த கடன் தேடி நல்லா கையில பணம் இருக்கும்போது வந்து கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மேற்கொண்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ அந்த கால நேரங்கள் மாறும் பொழுது நண்பனும் எதிரியாகிறான். அப்ப நண்பனும் எதிரியாகிற போது சொந்தக்காரங்க கூட எதிரியாயிருவாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில இவன் என்ன செய்வது அறியாதுன்னு இது பண்ணும் பொழுது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை விற்று கடனை அடைச்சி சாதாரணமா மனுஷ வாழ்க்கை தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன நிலைக்கு இருந்தானோ அந்த நிலைக்கு ஆட்டோமேட்டிக்கா தள்ளப்பட்டுறான். ஆனா இதுல என்ன டேமேஜ் ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு காசோட வாழ்ந்த வாழ்க்கையை இழந்துடுறான். அதன் பிறகு வயசை இழந்துடுறான். ஒரு 10 வருஷம் பின்னாடி போனா எப்படி இருக்கும்? ஒரு 30 வயசுக்காரருக்கும் ஒரு 50 வயசுக்காரருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்கு? 30 வயசுல எந்த வேலையினாலும் நம்மளால செய்ய முடியும், போக முடியும். இந்த கடன் பட்டு உருண்டு பிறண்டு எந்திரிச்சு மறுபடியும் நீங்க அந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு 20 வருஷம் ஆயிடுது. மறுபடியும் அதே இடத்த பிடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிடுது. அதுக்கு உங்க உடம்பு ஒத்துழைக்காது, வயசு ஒத்துழைக்காது. அந்த வயசை மீறி நீங்க உங்களுடைய எஃபெக்டை போடும்போது உடல்நிலை பாதிப்பாகி மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுது. இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர்களுடைய நிலை உயர்வு தாழ்வுக்கு இடையில தள்ளப்பட்டு ஒரு சூழ்நிலையில ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதனால கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜாதகம் கடனை அடைப்பதற்கு தகுதியான ஜாதகமா,